இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக உன்னதமான முறையிலே இந்த வைபவத்தை நடத்தி அந்த வைபவத்தினுடைய முத்தாய்ப்பாக இன்னைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்த பெரிய மனிதர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் திருத்தரங்களாலே அந்த குழந்தைகளுக்காக வேணுங்கிற ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலில் ஈடுபட்டிருந்த திரு முத்துக்குமார் ஆச்சாரியா அவர்களுக்கு அடியனுடைய பரிபூர்ணமான பகவானுடைய திருவிழாமரைகளையே பிரார்த்தித்து கொண்ட ஆசீர்வாதம். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் ஒரு கடிவாளம் மாதிரி, இந்த கடிவாளம் இல்லா குதிரை எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ஆச்சாரியன் தான் கடிவாளமே. நான் போனது ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அதில் முக்கியமான விஷயமா சொன்னது என்னன்னா, ஆச்சாரியன் தான் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்னு. அந்த ஆச்சாரியன் ஈடு இணையே இல்லை. குருவோ ஏகேக குருவோ சகஸ்ரேனாவை கருகிச்சுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சாரியனுடைய பங்கு மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். குழந்தைகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. 15 நாள் குழந்தைகளை விட்டுட்டு போனேன், என்ன நடந்தது, என் குழந்தைகிட்ட மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இப்போ தெரிஞ்சுட்டோம். இதுக்கு மேலே என்ன மாற்றத்தை பார்க்க போறோம் இனிமேல். இந்த மாற்றத்தை அப்படியே கடைபிடித்துக் கொள்ள உறுதுணையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவ்வளவுதான். அதை மாத்திரம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அண்ணாவாகட்டும், இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சம்பிரதாயமாக சாஸ்திரியமாக நமக்கு வேணுங்கிற உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய போஷகர்களாகட்டும், அண்ணா மாதிரியான இடமெல்லாம் நல்கி நமக்கு வேணுங்க கைங்கரியங்களை எல்லாம் ரொம்ப உயர்ந்த கைங்கரியமாக நினைத்து தன்னுடைய வாழ்நாள் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக சொன்னார். போன தடவை வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க சந்தோஷத்தை பார்க்கறதுக்காகவே நான் இந்த இடத்த கொடுத்தேன். இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? நாம் என்ன சொல்லுவோம், ஏதேதோ காரணங்கள்லாம் சொல்லுவோம். எனக்கு அந்த மாதிரி ஞானம் தோணுச்சு, கனவுல தோணுச்சுலாம் சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் இங்கே வந்து இருந்து இந்த பாசுரங்களை சொல்லி வேதத்தை படிக்கும்போது, மந்திரத்தை படிக்கும்போது அவங்க முகத்தில் ஏற்படுற சந்தோஷத்துக்காக, அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காகவே நான் இந்த மண்டபத்தை கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிரதியுபகாரம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. பிரதியுபகாரம், இவர்களால என்ன பயன் ஏற்படும் அப்படிங்கிற பிரதியுபகாரம் இல்லாம இந்த கலியுகத்துல இந்த காலத்துல ஒரு சின்ன துரும்பு அசைகிறது இல்லை. இங்க இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஏதாவது ஒரு உதவி பரஸ்பர நீச்சபாவைன்னு சொல்லுவாங்க. ஒன்னா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு உதவி வேணும், அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல ஒரு உதவி வேணும். இது இல்லாம நடக்காது. எந்த உதவியும் எதிர்பார்க்கல. இவ கிட்ட இருந்து அவர் என்ன உதவி எதிர்பார்க்க முடியும்? இந்த குழந்தைகள்லாம் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைகள் அல்ல, ஒரு சைன்யம். இந்த ஹிந்து சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சைன்யமாகவே பாதிக்கப்படுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் பேணி காக்க வேண்டியது அவசியம். பேணி பாதுகாக்கலைன்னா அதை ரொம்ப பண்றதுக்கு இல்லை. ஏன்னா இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணுவதை மறந்து விடுவார்கள். விரலுக்கு முத்தமிடுவதை பழக்கமா வச்சுடுவார். விரலுக்கு முத்தமிடுறது எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. சனாதன தர்மத்துல சாப்பிட்டா என்ன சொல்லுவோம், கையெலம்பிக்குமோ எச்சுன்னு சொல்லுவோம். விரலுக்கு முத்தமிட்டா கையென்ன ஆகும்? எச்சு தானே. அப்ப அது எப்படி பகவத் நமஸ்காரமாக மாறும் இல்லையா? அப்போ இரு கைகளிலே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கிற முறையிலிருந்து பெற்றோர்களை பணிந்து வணங்குதல். அண்ணா போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், முதல்ல அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்றதே இல்லை, எங்க அனுகிரகம் வரும்? முதல் கேள்வியே கேட்டார். அந்த நமஸ்காரம் பண்ணுவதிலிருந்து தொடங்குகிறது அன்றைய தினம். காத்தால எழுந்த உடனேவே ஹரி ஹரி மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றார். நீங்க பல பேர் அதை வாசிச்சிருப்பாள், நிறைய பேர் கேட்டிருப்பாள், எல்லாமே நடந்திருக்கும். ஆனா அது யாரு கடைபிடிக்கிறார்கள்? ஹரே ஹரிகி ஹரே ஹரிகி ஹரே ஹரிகி ஹரிகின்னு சொல்லணும். 7 தடவை சொல்லணும் காத்தால எழுந்து. இல்லை உங்களுடைய ஆச்சாரியர்கள் என்ன உங்களுக்கு போதிக்கிறாங்களோ அதை சொல்லணும். இப்போ அது இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் இந்த பிள்ளைகள் மூலியமாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேருமே. நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே இழந்தவை தொலைத்தவை என்னென்னலாம் இருக்கோ, இவன் மறந்து போனவையாக கூட இருக்கலாம், அது எல்லாம் இந்த குழந்தைகள் மூலியமாக திருப்பவும் சொத்தாகவே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரப்போகுது. அப்போ குழந்தைகள் தான் உங்க செல்வம்ங்கிறது. இப்பதான் அந்த செல்வம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடைச்சிருக்கு. எத்தனை காலத்துல செல்வம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடைச்சதா? ஏதோ பிள்ளை இருந்தது, விட எடுத்து வீட்டுக்கு வந்தது, பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. செல்வம் நிலையாக நிலைத்திருக்க கடவுது என்னும் நிலைக்கு இந்த பிள்ளைகள் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. நீங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த சொத்து அல்ல, செல்வம் செல்வம் அல்ல. இந்த குழந்தைகள் உங்களுக்கே சேர்க்கக்கூடியதும் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் கடைபிடித்து ஒழுகக்கூடிய ஒழுக்கத்தின் மூலியமாகவும் அதன் மூலியமாக அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தின் மூலியமாகவும் நிலைபெற்ற செல்வம், நிலைத்த செல்வம் இருக்கணும்.
நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவோம் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆனா நீங்காத செல்வம் வேணுமோ இல்லையா? நீங்காத செல்வம் வேணும்னா அந்த சம்ஸ்கிருதி உள்ளேயே இருக்கும். உள்ள சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய மரபுகளும் சம்பிரதாயங்களும் அனுஷ்டானங்களும் இருந்தா ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. சர்வசாதாரணமா அந்த அனுஷ்டானமானது நிற்கும். அந்த செல்வமானது எங்கேயும் போகாது. தார்மீகமாக ஒருத்தருக்கு நிலைத்த செல்வம் இருக்கிறது. அந்த நிலைத்த செல்வம் ஏன் சில நேரங்களில் வெளியே போறதுன்னு ஆலோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அனுஷ்டானம் இல்லாமல் இருக்கிறதுனால. நீங்க இங்கிருந்து எனக்கு தொடர்ந்து தொந்தரவே வருது சுவாமி, எனக்கு தொடர்ந்து பிரச்சனையே வருதுன்னா உடனே ஜோதிடர்கிட்ட போவோம், இல்லை நம்ம குலகுரு யாராகிட்ட போவோம். போன உடனே அவர் சொல்ற முதல் வார்த்தை என்ன சொல்லுவார்? இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க, நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணலை, இல்லை கோவிலுக்கு போகலை, அமாவாசையில அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை அனுஷ்டிக்கல, பித்ரு ஆராதனை பண்ணலை, இந்த மாதிரி பல வகைகள்ல பல விஷயங்களை சொல்றாங்க. நாம இதெல்லாம் எதனால ஏற்படுது? நாம என்னமோ புதுசா இப்பதான் பண்ண போறோம்னு நினைச்சுட்டு பண்ணுவோம். இல்லவே இல்லை. உங்க அம்மா அப்பாக்கள் உங்க தாத்தாக்கள்லாம் கடைபிடித்து வந்த விஷயத்தை விட்டதுனால ஏற்பட்ட குறை. அந்த குறைகளை இந்த குழந்தைகள் எல்லாம் போக போறான். ஏன்னா இனிமேல் தொடர்ந்து சுவாமி கிட்ட தான் பேசியிருந்தேன். இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணலாம். நானும் பேசுறேன். ஒவ்வொரு மாசமும் 1 மணி நேரம் முழுக்க தர்மசாஸ்திர விசாரங்கள். குழந்தை இன்னும் 1 வருஷம் 2 வருஷ காலம் ஆகிறதுக்குள்ள பூர்த்தி தர்மசாஸ்திரம் வாசிக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடுறதுனாலே குழந்தை என்ன பண்ணணுமோ அதுதான் மீதம் இருக்கும், அதை தான் பண்ணும். அதனால ஒரு வகையிலும் இனிமேல் குறைபாடு அப்படிங்கிற விஷயம், அதாவது சரீரத்துல அங்கஹீனமாக இருந்தால், சரீரத்துல ஏதாவது குறைபாடு இருந்தா அது நம்மளுடைய கர்மா, அது ஒன்றும் பண்றதுக்கு வழியில் பூர்வ கர்மத்தில் பண்ணிட்டு வந்ததுனால அனுபவிக்கிறோம்னு சொல்லி பேசாம விட்டுடலாம். இந்த கர்மாவில் அனுபவிக்க வேண்டிய விஷயத்துல அனுபவிச்சு தான் தீரணும்னு பேசாம கடந்து போயிடலாம். ஆனால் புத்திஹீனர்களாக இருந்தால், புத்திஹீனன்னா என்ன? புத்தியினாலே குறைபாடு உடையவனாக இருக்கு. எப்போ சாஸ்திரம் அந்த புத்திஹீனன்னு சொல்லுது தெரியுமா? நன்றாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை ஆசிரியத்து ஒழுங்கான தர்மங்களை எவனொருவன் கற்றுக்கொள்ளவில்லையோ அவனை புத்திஹீனன்னு சொல்லு. அப்ப இந்த குழந்தைகள்லாம் என்ன? அந்த குறைபாட்டிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சா பேசும் பெருமாள். ஆச்சாரியனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆச்சாரியன் பேசும் பெருமாள். நம்ம பெருமாள் கிட்ட போய் முறையிடுறோம், பெருமாள் திருப்பி நம்ம கூட பேசுறாரா? இல்லை. ஆனா ஆச்சாரியன்கிட்ட ஒரு குறைன்னு போய் சொல்றோம், அவன் உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவோம். நீங்க இதை பண்ணுங்க, இந்த பெருமாளை போய் சேவிங்கோ, இந்த தீபம் போடுங்க, இந்த அஷ்டோத்திரம் பண்ணுங்க, இந்த சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அப்போ ஆச்சாரியன் என்பவர் யார்? பேசும் பெருமாளாக எழுந்தருள் இருக்கிறார். அந்த ஆச்சாரியனுடைய ஸ்தானத்திற்கு இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரப்போகிறார்கள். அப்போ பகவானே ஆத்துல வச்சுருக்கு. அன்னைக்கே சொன்னேன், இங்க இருந்து 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்பாடோட வளர்த்தி ஆயிடுத்து. இதுக்கு பின்னால் அங்க போனா திருப்பியும் பழைய நிலைமைக்கு வாசனையில் ஊற்றமோ மாறாத வெள்ளனையோடு கொண்டு போய் விட்டுட வேண்டாம். அவசியமா என்ன பண்ணணும்? திருப்பவும் அதே நிலையில குழந்தைகளை பாதுகாத்துக்கணும். இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப தீர்க்கமான விஷயம். குழந்தைகள் எல்லாம் செல்வம், உங்களுடைய குடும்பத்துக்கு செல்வங்கள். நீங்க எல்லாம் பேச்சு வழக்கில் சொன்னதில்லை. இப்ப சொன்ன மாதிரி சாஸ்திரியத்தையும் சம்பிரதாயத்தையும் உங்களுடைய சனாதனத்தையும் உங்க பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய செல்வங்கள். இந்த செல்வங்களை சாதாரணமா குறைச்சி மடைவிடல் ஆகாது. அப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தைகள் கிட்ட ரொம்ப நேரம் பேசுங்க. நிறைய பேருக்கு அதுக்கான அவகாசம் கிடைக்கிறது இல்லை. வாரத்தில் 1 நாளாவது பேசுங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. ஒரு குழந்தை மூடியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, என்ன உருவங்கிறத பாருங்க. அதுவும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் காலையில 1 மணி நேரமோ இல்லை சாயந்தரம் 1 மணி நேரமோ இவன் இந்த பாராயணத்தை நிறுத்தியபடி பண்றதுக்கு வடிவகுத்து கொடுங்க. அந்த பாராயணம் பண்ணும்போது அவன் கூடவே உட்காருங்க. நீங்க எங்கேயோ போயிட்டேன்னா அவன் திருப்பி அவனும் பாதையில் எழுந்து போயிடுவான். அந்த விஷயம் பண்ணிடாதீங்க. காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகளை எழுப்புறதுக்கு பழக்குங்க. குறைஞ்சது 5:30 மணிக்குள்ளேயாவது, 5 மணிக்கு எழுந்துட்டும். என்ன ஆனாலும் சரி. நீங்க 4:30 மணிக்கு எழுந்தா இன்னும் சந்தோஷம். நான் அன்னைக்கே சொன்னேன், 4 மணிக்கு ஒரு குழந்தை எழுதுட்டா 1 வருஷத்துல 13 மாசம் கிடைக்கிறதுன்னு. அப்போ 4 மணிக்கு முடிச்சா பாருங்க. இல்லை 5 மணிக்கா எடுத்த உடனே போன உடனே நீங்க 4 மணிக்கு வந்துருக்கணும்னா குழந்தை ஆத்திரையே தங்காது, பயந்துடும். அந்த வேலை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. உன்னால முடியுங்கிறத பண்ணுங்க. நீங்களும் எழுந்து உட்காருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். குழந்தைகள் சொன்னா கேட்பதில்லை. குழந்தைகள் நடந்து கொள்வதை பார்த்து பழகி கொள்கிறது. நீங்க கரெக்டாக 4 மணிக்கு எழுத்தா குழந்தை 4 மணிக்கு எழுதுது. நீங்க 8 மணிக்கு எழுத்தா அது 9 மணிக்கு தான் எழுது. அதனால ஒன்றும் பண்றதுக்கு வழியே இல்லை. நீங்க கரெக்டாக 4 மணி 5 மணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோ. சில விஷயங்கள் பண்ணணும். அது அன்னைக்கே சொன்னேன்.
சூரியோதய சாஸ்திரமிலே செய்யானாம் இருந்ததுன்னா விமுச்சதி எரிச்சக்கரபாணி ஓடிடுறார் பெருமாள். பெருமாள் எங்க பண்றார்? சூரியோதயத்திலும் சாஸ்திரம் அஸ்தமஸ்தானத்திலும் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலுமே போய் சயனித்துக் கொள்ளலாகாது. பகல்ல 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எங்கேயாவது நித்தியமா தூங்குறது ரொம்ப ஆயாசமா இருக்கே சுவாமி, ரொம்ப கடைப்பா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா பகல்ல தூங்கி ஆகணுங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா எங்கேயாவது நித்தியமா படுத்துக்கக்கூடிய படுக்கை இருக்கு இல்லையா, அந்த படுக்கை இல்லாம இன்னொரு இடத்துல சாதாரணமா ஒரு வஸ்திரத்தை ஏதாவது உடுத்திக்கிற வேஷ்டியோ ஏதாவது ஒன்று விரிச்சு ஒரு 2 மணி நேரம் தலகணை இல்லாம தூங்கிக்கலாம். தலையணை இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் சாட்சிக்கலாம். சரீரத்தினுடைய ஆயாசம் போக்குவதற்காக. எப்போ? 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும். அதுக்கு முன்னையும் தூங்கக்கூடாது, பின்னையும் தூங்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமான செய்தி சுவாமி. எத்தனையோ காலத்துல மத்தியானம் தூங்குனா ஐஸ்வர்யம் போயிடுதுன்னா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன் நல்லா இருக்கு, சௌகரியமா இருக்கும். சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கும், தூங்குனா நல்லா தூக்கமும் வரும். அது 5 மணிக்கு நீடிக்காம பார்த்துக்கணும். 5 மணி வரைக்கும் நீடிக்காம இருக்கணும். 2-4 வரைக்கும் சரீர கடைப்புக்காக இருக்கலாம். நித்தியமா தூங்குற படுக்கையில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி அவசியமா ஸ்நானம் பண்ணி ஆயிடுச்சுன்னா போய் எப்பவும் பெட்டில் உட்காந்துக்க கூடாது. சோஃபா துணி மாதிரி இருக்கக்கூடிய, குளிச்சாச்சுன்னா ஒரு தடவை குளிச்சு கோயிலுக்கு புறப்படுறீங்க இல்லையா, சுவாமிகளுக்கெல்லாம் தெரியும், மணி ஆச்சாரம்லாம் நிறைய சொல்லுவார். சுவாமி இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சுவாமி கடைபிடிக்கிறது. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எல்லார்கிட்ட இருந்தும் வரக்கூடிய ஃபீட்பேக், ஒரே ஃபீட்பேக், ரொம்ப கஷ்டம் சுவாமி. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்றேன். குளிக்காம எப்பவெல்லாம் நம்ம குளிக்கலையோ, சண்டே லீவ் விட்டுருமோ இல்லையோ குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சண்டே ஹாலிடே, குளிக்கிறதுக்கும் ஹாலிடே. அந்த மாதிரி முன்னாடியே நிக்கிறேன், எப்படி சண்டே ஹாலிடே சொல்ல முடியும்? எங்களுக்கு ஒரு வழியே இல்லை. 365 நாள் ஆன் டியூட்டி, 24x7 24x7 ஆன் டியூட்டி. ஏன்னா எப்ப வேணா கூப்பிடுவான். இந்த சுவாமிகளுக்குலாம் தெரியும், 2 மணிக்கு கர்த்தால போய் ஹோமம் பண்ண போறதுக்கு ஆரம்பிச்சா தான் அக்னி சூரியோதயம் ஆன உடனே அக்னியை கொடுத்துட்டே முடியும். இப்படி பண்றதுக்கு இல்லை. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதெல்லாம் குளிக்காமல் ஒரு இடத்துல உட்காரலாம், குளிக்காம ஒரு வஸ்துவை தொடரலாம் அப்படின்னு சாதாரணமா நம்ம பழகி இருக்கோமோ, அந்த வஸ்துக்களை குளிச்சதுக்குனால தொடாதீங்க. ரொம்ப குழம்பிடுதா? ஈஸி சொல்லணும்னா, பெட்டு குளிக்காமையும் படுத்துக்கிறோம், குளிச்சதுக்குனாலையும் படுத்துக்கிறோம். பெட்டில் போய் குளிச்சதுக்கு பின்னாலும் உட்காரக்கூடாது. எப்பவுமே கட்டில் உட்காரக்கூடவே கூடாது. 2வது, துணியினாலே ஏற்படுத்தக்கூடிய, அதாவது சோஃபாக்கு மேல கவர் இருக்கா, அந்த கவர்ல எல்லாம் ஸ்நானம் பண்ணதுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்காதீங்க. பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து, கீழே உட்காந்து படுங்க, மர ஸ்டூல்ல உட்காந்து படுங்க, அந்த மாதிரி படுங்க. பெட்லையோ சோஃபாலேயோ சுவாமி அதெல்லாம் சுகமா இருக்கு. நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய எதுவும் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. கட்டில்ல பெட்டு போட்டு தூங்குறோம் இல்லையா, பெட்டு போட்டு சுகமா தூங்குறோம். பெட்டு என்ன பண்ணுது? நம்முடைய சரீரத்துக்கு தகுந்தா போல அமிழ்ந்து விழுகிறது இல்லையா. முதுகோடி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றாரு? முதல் வாரத்தை கீழே பாயில தூங்குங்க ஒரு 6 மாசத்துக்குன்னு சொல்றாரு. அப்ப பாயில தூங்குறதுனாலதான் பெட்ல தூங்குறதுனாலதான்? சரீரம் எதற்கு கட்டுப்படுகிறதோ அதுதான் சரீரத்துக்கு நல்லது. சரீரத்திற்கு எது கட்டுப்படுகிறதோ அது சரீரத்துக்கு நல்லதில்லை. பெட்டு சரீரத்துக்கு கட்டுப்படுது, நல்லதில்லை. பாய் சரீரத்துக்கு கட்டுப்படுறது இல்லை. பாயில படுத்தா நம்மளுடைய சரீரம் தான் நேராகும். நிறைய குழந்தைகள் உயரமா வளருவா, வளர வளர கூண் கீழே கூண் விழுந்துரும். நாம் என்ன சொல்லுவோம்? அது எப்படி ஆயிடுச்சு சுவாமி, ஏன்னா சுகமா பெட்ல படுத்து பழக்கிட்டோம், அந்த கூண் நிமிர்றதே இல்லை, கீழே படுத்து பழக்க வைக்கணும். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஜப்பான் முதலான நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல தான் குழந்தைகளை தூங்க வைக்கிறான். நாம இங்க 3 இல்லை, குழந்தை கொஞ்சம் நலுங்குற மாதிரி இருக்கு, இன்னொரு பெட்டு மேலே போட்டு விடலான்னு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பெட்டுக்குள்ள குழந்தை படுத்துட்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சுகம் பண்ணிடுறோம். அது என்ன ஆகுது? கொஞ்ச நாள்ல எல்லா விதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்துகிறது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி சுகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை சின்னதுல இருந்து தவிர்த்துடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சுகம் பழக்காதீங்க. இந்த குழந்தை சுகம் பழகிடுது அப்படின்னா கொஞ்சம் வயசாகும் போது ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகிறவனுக்கு அவன் எங்கேயாவது ஓவர்சீஸ்ல போறான், இல்லை வேற வெளிமாநிலங்களில் போறான், ஒரு நார்த் இந்தியாவில் போறான், ரொம்ப வெயிலா இருக்கும், ஏசி போட்டு பழக்க வேண்டியது இல்லை, ஒரு ஃபேன் போட்டு பழக்கினா போருமானு. ரொம்ப ஏசியில சுகமா என் குழந்தைய நன்னா வச்சுப்பேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்லா வளர்த்தி பிரயோஜனம் இல்லை, நல்லவனா வளர்த்துப்பேன். நல்லா வளர்த்தி பிரயோஜனமே இல்லை. இந்த நல்லவன்கிற சப்தம் எப்போ வரும் தெரியுமா? எல்லா இடத்திலும் அவன் அடாப்ட் ஆகிறானா, அவனுடைய சரீரமும் அவனுடைய மனமும் எல்லா இடத்திலையும் பொருந்தி போகிறதாங்கிறத பார்க்க.
நீங்கள் ரொம்ப சுகமாக வளர்த்திடுவேள். இங்கிருந்து போன உடனே உனக்கு ஏசி இருக்காது. முதல்ல சொல்லுவான் எனக்கு இந்த வேலையே பிடிக்கலம்மா. வேலை நல்லா இருக்கும், இருக்கிற இடம் இருக்காது. உடனே சொல்லுவான் வேலை பிடிக்கலம்மா. அந்த பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. அவசியமாக என்ன தேவையோ அதை குழந்தை கொடுங்க. ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. முதல்ல தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணுங்க, அப்புறம் ஆசைக்கு போகலாம். எப்போ தாராளமாக இருக்கிறதோ அப்போ தான் ஆசைக்கு போகணுமே தவிர, எப்போ அவசியமாக இருக்கிறதோ அப்போ எப்போ எது தேவையோ அதில் மாத்திரம் நிறுத்திக்கணும். இல்லைன்னா ஆசைக்கு போகவே கூடாது. குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுங்க, நிறைய சத் விஷயங்களை கொடுங்க. 1 மணி நேரம் அவன் கூட செலவிடுங்க. 1 மணி நேரம் அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அவன் மனசில் இன்றைக்கும் நம்ம குழந்தைகள்லாம் செவுத்துல போய் இருக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருப்பான். நாம் செவுத்துல குழந்தைக்கு இருக்குன்னா அடிக்கிறதுக்கு போவோம். ஆனால் ஓவர்சீஸில் இருக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறான், செவந்தில் என்ன குழந்தைக்கு இருக்குது அவன் கையினாலே முதல் எந்த ரூபமானது வெளிப்படுகிறதுங்கிறத ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கிறான். அதுலேருந்து அவனை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ், அவனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்குன்னு சொல்கிறான். நாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கவனிக்க வேண்டியது இல்லாவிட்டால் கூட அவன் செவத்தில் இருக்கிறத மாற்றி நோட்டில் இருக்கிறது உன்னுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு பொறுமை வேணும் நமக்கு. அவன் பக்கத்தில் உட்காரணும், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் செலவிடுங்க. அவசியமாக பக்கத்தில் இருக்கிற சன்னதிகளுக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் கூட்டின்னு போயிடுவாங்க. நிறைய வாட்டி சொல்லிட்டேன் என்னன்னா, குழந்தைகளை சன்னதிக்கு கூட்டிட்டு போகலை அப்படின்னா, குழந்தைகளுக்கு பகவானுடைய கடாட்ச லேசம் படலைன்னா அதுக்கு பின்னாலே அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால கடாட்ச லேசம் அவசியமாகப்பட வேண்டும். ஆச்சாரியனுடைய கடாட்சம் இருக்க வேண்டும். அவர் சுவாமி சொல்லுவார், ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு வாரமா எப்படி ஒரு சங்கமம் மாதிரி ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரியப்படுறார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தினா இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட்ட நிலைக்கு செல்லும். சிலருடைய அம்சங்களில் அரசு உத்தியோகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். சிலருக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஜாப், ஏதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். எதில் போனாலும் இன்னைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் அனைவரையும் சொல்லியிருந்தேன், செய்யக்கூடிய காரியங்களில் ஒழுங்கும் தன்னகத்தை ஒழுக்கத்தையும் கொண்டிருத்தல் அவசியம். அப்போ அந்த ஒழுக்கத்தை நாம் இங்கே விதைச்சிட்டோம்னா செய்யக்கூடிய காரியங்களில் ஒழுங்கானது ரொம்ப சிரேஷ்டமாக அந்த குழந்தைகளிடத்துல இருக்கும். எந்த விதமான கவலையும் இல்லாமல் குழந்தைகளை தைரியமாக விட்டுட்டு நாம் பாட்டுக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம். எப்போ பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த பேஸ் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு இங்கே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்கள் இன்னும் மென்மேலும் பெருகணும். திரும்பவும் பிரார்த்திச்சுக்கிறேன், உங்களோட சார்ந்தவர்கள் எல்லாரிடத்துலையும் சொல்லி இந்த மாதிரி இன்னும் குழந்தைகளை, இந்த குழந்தைகள் போகிறல இன்னும் 100 குழந்தைகள் வேணும், நிறைய பேரை இங்கே கொண்டு வந்து திரும்பியும் சேருங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் இந்த குழந்தைகள்லாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு வளரணும். ஞான வைராக்கியங்கள் பெருகும் போது மட்டும்தான் பகவானுடைய பக்தியானது நமக்குள்ளேயும் வளரும். எத்தனையோ இடங்கள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மார்கழியில் திருப்பாவை திருவம்பாவை பஜனை எல்லாம் பண்ணுவோம். மார்கழியில் ஊர் சுற்றி திருப்பாவை பஜனை பண்ணுவாள். இது சாஸ்திரத்திலேயும் சொல்லப்படுது. உங்களுக்கு உதாரணத்துக்கு புரியுற மாதிரியும் சொல்கிறேன். முதல்ல எடுத்த உடனே குழந்தைக்கு போய் உனக்கு பகவான் தான் யார் தெரியுமா, அவருடைய கல்யாண குணங்கள் என்ன தெரியுமா, பகவானை காட்டிலும் ஒன்றுமே இல்லை, அவன் அப்படிப்பட்ட இதெல்லாம் ஒன்றுமே புரியாத குழந்தைக்கு முதல்ல குழந்தைக்கு என்ன பண்ணுவான், சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுப்பான், வா போகலான்னு கொடுப்போம். நாவிலே சுவையை ஏற்படுத்துதல். இப்போ நாவிலே சுவையை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி முதல் வார்த்தை என்ன பண்ணுவோம், இங்கே போகணும், ஊரை ஃபுல்லாக சுற்றி வரணும், ராமகிருஷ்ணா கோவிந்தா சொன்னா சொல்லணும், திரும்பியும் பாடணும், இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னா என்ன பண்ணும், முதல்ல குழந்தை ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்றதுக்கு செவி வழியாக கேட்கும். கேட்ட உடனே என்ன பண்ணும், அதை வாங்கி உள்ள நிறுத்திக்கும். நிறுத்திட்டதுக்கு அப்புறமா ராமர் எப்படி இருப்பார், வில்லு வச்சிருப்பார், அம்பு வச்சிருப்பார்னு தெரிஞ்சுக்கும். கண்ணன் எப்படி இருப்பார், புல்லாங்குடம் வச்சிருப்பார்னு தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா ராமங்கிற சப்தம் கேட்டால் குழந்தைக்கு ஞாபகத்தில் ராமனுடைய ஸ்வரூபம் தெரியும். கிருஷ்ணன் கண்ணன் சப்தம் கேட்டால் கண்ணனுடைய ஸ்வரூபம் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம், செவியின் வெளிப்புகுந்து என் உள்ள சாப்பிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பெருமாள் சேவிச்சோம். நம்ம ராமகிருஷ்ணனுக்கெல்லாம் ஆர்த்தியெல்லாம் காட்டினாங்க, சாத்துக்கிற பாட்டெல்லாம் பாடினோம், தீர்த்தெல்லாம் கொடுத்தாங்க, திருத்துவாய் கொடுத்தாங்க, வாங்கிட்டோம், வெளியே வந்தோம், சக்கரை பொங்கல் கிடைச்சிது. ரைட், ஈஸியாக. இதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புவியும் இருவிசும்பும் நின்னகத்தை நீ என் செவியின் வெளிப்புகுந்து என்னுள்ளாய் என்பதனை நீ பெரிய நான் பெரியன் என்பதன் யார் இதுவாரு நம்மளுடைய பாசனம். இந்த பாசனத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லக்கூடியது என்னன்னா, எப்படி பகவான் உள்ள புகுந்துகிறார். எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார் இல்லையா, எப்படி புகுந்தார், அது ஒரு விளக்கம் வேணுமோ இல்லையோ, எப்படி புகுந்தார்னு தெரியணுமோ இல்லையோ, எப்படி புகுந்திருக்க முடியும். அப்போ ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். புவியும் இருவிசும்பும் நின்ன கத்த, புவினா இந்த பூமி, இருவிசும்பு கீழுலகம் மேலுலகம்.
கீழே இருக்கக்கூடிய அதல விதன சுதனம்னா கீழே இந்த பக்கத்துல மேல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயாசனம் ஆகாசம்னு பஞ்சபூதங்களாலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூலோகம் ஒரு அண்டகட்டாக்கமாக ஒரு கோடி முட்டை மாதிரி இருக்கும். இதுல கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள், நடுவுல பூமி. இந்த லோகத்தை இரு விசும்புனா 2 உலகம், கீழுலகம் மேலுலகம், இது முழுசும் சேர்ந்து நின்னகத்தை இதெல்லாம் உங்ககிட்ட இருக்க பகவானே. நீ அப்படிப்பட்ட நீ என் செவியின் வழி புகுந்து என்றுள்ளாயின. இப்ப நமக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியம், சாமி கிட்டயே 14 லோகம் இருக்கான், அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரே என் காதுக்குள்ள போதுதான் உள்ள போனார். இப்ப கேள்வி என்ன வரும் என்பதனை நீ பெரிய நான் பெரியது என்பதனை யார் அறிவார்? அப்ப நீ பெருசா நான் பெருசா? என் காதுக்குள்ள நீ போன நீ தானே சின்னவன். இந்த கேள்வி வருமோ இல்லையா? பகவானுடைய திருநாமங்கள் வழியாக அவன் ஹிருதய கமலத்திற்குள்ளே செல்லுகிறான். பகவான் அவனுடைய திருநாமங்களின் வழியாக, அவனுடைய பெயரின் வழியாக, காது வழியாக உள்ளே சென்று மனத்துக்குள்ளே தன்னுடைய சொரூபத்தை பதித்து கொண்டு வாழ்கிறான். அவனுக்கு ஒன்றும் உள்ள போனதுக்கு பின்னால ஊஞ்சல் கொடுக்க வேண்டியதில்லை, ஆசனம் கொடுக்க வேண்டியதில்லை. என்ன பண்ணணும்? கதவை திறந்து விட்டா போதும். எந்த கதவு? காதுங்கிற கதவு. இந்த காதுங்கிற கதவை என்ன பண்ணும்? பகவானுடைய திவ்யநாமங்களின் வழியாக பகவானை உள்ளே இழுத்து அவன் மனத்துக்குள்ளே சென்று பதிக்கும். அவன் ராமனா கண்ணனா என்ன தேவதையோ அந்த தேவதையை உள்ள பதிக்க போறது. பதித்ததற்கு பின்னால என்ன செய்கிறது? அந்த பகவான் அந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் அவனை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கொள்ளுகிறான். நாம வாசல் விட்டா போதும், கதவை திறந்து விட்டா மாத்திரம் போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டியது. ஆக இந்த குழந்தைகள் மூலியமாக அது உங்கள் எல்லா வீடுகளுக்கும் இது பரவ கடவுது. எல்லா இடத்துலையும் வரும். இனிமேல் மந்திரங்கள்லாம் சொல்லுவார். பகவான் மந்திரஸ்வரூபேன, எல்லா இடங்களிலும் பகவான் மந்திர ரூபமாக எழுந்தருள் இருக்கிறார். அவனே வரான். இந்த குழந்தைகள்லாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலியமாக உங்க வீடுகளுக்குள்ளே மந்திர பலமானது ஏற்பட போகிறது. எந்த இடத்திலே மந்திரமோ காயத்ரியோ சப்தமோ ஏற்படுகிறதோ, 4 கா கங்கா கோதா கங்கா காயத்ரி, இந்த 3 விஷயங்களும் எந்த இடத்துல நிலையாக இருக்கிறதோ அங்க கீதையும் சேர்ந்துடுறது. அந்த கீதையும் சேர்ந்துடுதுன்னா கா சப்தம் இது எல்லாமே கால வரும். இந்த 4 சேர்ந்துடுதுன்னா அந்த இடத்துல என்றைக்கும் ஐஸ்வர்யத்திற்கு குறைவிருக்காதுன்னு சொல்றேன். இது எல்லாமே சாஸ்திரபூர்வமாகவே சொல்லப்படுது. அனுஷ்டிக்கிற இடமும் அதே மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் குழந்தைங்க சொல்றாளே, நீங்க பிரயத்தனமே பட வேண்டியது இல்லையே. இனிமே பரவாயில்ல சுவாமி, எங்களுக்கு இந்த வேலையும் வைக்கல, நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துறீங்க, சௌகரியம்னா 1 மணி நேரம் அந்த குழந்தை கூட உட்காரணும். அவசியமா இந்த விஷயத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். குழந்தைகளோட செலவிடுங்க, அந்த மந்திரம் சொல்லும் போது கூட இருங்க. அதன் மூலியமாக இன்னும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு செல்வங்களோ ஐஸ்வர்யங்களோ குறைவர கிடைக்கட்டும். நிறைய விஷயங்கள் இன்னும் விவாதிக்க போகிறோம், தர்மசாஸ்திரங்கள்லாம் கற்றுக்க போகிறோம், எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குழந்தைகள் வாயிலாக உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. முத்துக்குமார் சுவாமி ரொம்ப நிறைய பெரிய பிரயத்தனமான விஷயங்கள் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கார். அவர் அதெல்லாம் ஒவ்வொன்றா தொடர்ந்து செயல்படுத்த போகிறார். எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெருமாள் கொடுக்கணும்னு பெருமாளத்தை திருவடித்தாமரைகளில் பிரார்த்தித்து கொண்டு விவாதிக்கலாம். நம்ம நிறைய பேசலாம். ஒரு கலந்துரையாடலாக கூட இனிமேல் ஒரு சங்கமம் ஏற்படுத்தும் போது ஒரு தர்மசாஸ்திர விசாரமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்களில் தொடங்கி எதெல்லாம் நமக்கு வாழ்வியல்ல நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது நல்லா இருக்கார், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணுங்கிறத நிறைய நமக்கு தெரியப்படுத்த போகிறாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இந்த குழந்தைகள் வாயிலாக உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியவனே சொல்ல வேண்டும். இன்னும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் இவர்களெல்லாம் வளரணும்னு ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.